இன்றைக்கி நம்ம எடுத்துக்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப மிக 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 முக்கியமான டாபிக் விவாகரத்து. இன்றைக்கி அதீதமான விவாகரத்து. ஒரு கடந்த ஆண்டு அப்புறம் சமீபத்தில் ஒரு போலீஸ் அதிகாரி என்கிட்ட சொன்னார், அதிகமான கேஸுகள், அதாவது ஒரு நாளைக்கு சென்னையில் மட்டுமே 100-150 கேஸுக்கு மேலே விவாகரத்து கேஸ் வருது. அப்போ ரெஜிஸ்டர் ஆகாத கேஸுகள் எவ்வளோ இருக்கும் பார்த்துக்கோங்க. சரி, ஜோதிடம் இதுக்கு என்ன சொல்லுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பொதுவாக நார்மலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா லக்னத்தை அடிப்படையாக வச்சு தான் ஜாதகம், அப்புறம் ராசி அடிப்படையாக வச்சு நம்ம எடுத்துக்கிறோம், ரெண்டே எடுத்துக்கிறோம். இந்த லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல குரு செவ்வாய் இருக்கிறது, குரு சனி இருக்கிறது, நட்சத்திரங்கள்லாம் அது என்னென்ன நட்சத்திரங்களில் இருக்கோ, குரு ஒரு நட்சத்திரம் இருக்கும், சனி ஒரு நட்சத்திரத்தில் இருக்கும். இப்போ மகர லக்னம் எடுத்துக்கோங்க, 7ஆம் இடத்துல குருவும் சந்திரனும் இருந்தாவே அது டைவர்ஸுக்கு 90% போக வாய்ப்பு இருக்குது. மலேசியாவிலாம் 7ல் குரு இருந்தால் பெரும்பாலும் அந்த ஜாதகத்துக்கு கல்யாணம் ஆகாது மிக மிக கடினம். ஏன்னா அங்கே இருக்கவங்க மனமைப்பை இப்படி சொல்லுவாங்க. அடுத்தது வந்து சனி செவ்வாய் ஒரு ஜாதகத்தில் சேர்ந்து இருக்குது. அதுக்கு எல்லாத்துக்கும் வழிமுறைகள் இருக்குது, நான் ஜென்ரலாக சொல்கிறேன். அப்புறம் வந்து செவ்வாய் சனி சுக்கிரன் சேர்றது, சுக்கிரன் சனி சேர்றது, இது எல்லாமே வந்து டைவர்ஸ் கலத்திர தோஷம்னு சொல்லுவாங்க. அது பேர் கலத்திர தோஷம்னா கலந்து வாழக்கூடிய விஷயத்தில் ஏற்படுற சந்தோஷ குறைபாடு கலத்திர தோஷம். எதிரெல்லாம் சந்தோஷம் குறைந்தால் அந்த தோஷங்க, அதுதான் அடிப்படை. ஆக்சுவலாக இதில் வந்து இது மாதிரி நிறைய கான்செப்ட் வந்து ஜாதகத்தில் இருக்கும். இந்த அமைப்புகள் 12ஆம் இடத்துல சனி இருக்கும் பார்த்திங்கன்னா, 12ஆம் இடத்துல சனி தான் இல்லற வாழ்க்கை சரியில்லாமல் சண்டை வந்து பிரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இது இப்போ புதுசாக தான் இருக்கான்னா, புதுசாகவும் இருக்குது, பழைய காலத்தில் இந்த அமைப்பு ஜாதகத்தில் இருந்ததுங்க. ஆனால் அப்போ வந்து என்ன ஆச்சுன்னா, 4 பசங்க 5 பசங்க வீட்டில் இருப்பாங்க. அப்போ அப்பா சொல்லுவார், பொண்ணு வந்து இந்த மாதிரி எங்கள் வீட்டில் அடிக்கடி சண்டை வருதுப்பா அப்படின்னா, போய் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருமா பேசாமல் அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணி அனுப்பிச்சுடுவார். இப்போ எப்படின்னா, உடனே செல்ஃபோன் எடுத்து சண்டை நடந்த அடுத்த செகண்ட், ஏன்னா அப்போல்லாம் லெட்டர் எழுதி போடணும், லெட்டர் எழுதி போட்டு சேர்றதுக்குள்ளே அந்த கோவமே போயிருக்கும். இப்போ செல்ஃபோன் எடுத்து அப்பா இப்படி பேசிட்டாங்க, எங்கள் மாமியார் எங்கள் மாமனார் ஃபோனில் பேசினார், எங்கள் ஹஸ்பண்ட் இப்படி திட்டினார், வீட்டுக்கார் இப்படி திட்டினாருன்னா அடுத்த நிமிஷம் கார் வந்து நிற்கும் வீட்டில், சாமான்லாம் அந்த பொண்ணு பேக் பண்ணும், எடுத்துகிட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு போடுவாங்க. அதுதான் இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கு. ஆக்சுவலாக இதுக்கு மெயினான காரணம் எனக்கு தெரிஞ்சு இப்போ சமீபத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 10ஆவதாக ஒரு கிரகம் இருக்குதுங்க. அது நான் கண்டுபிடிச்ச கிரகம்னு இல்லை, அதை கிரகமாக நானாக அதை உருவாக்கிக்கிட்டேன். எப்படின்னா செல்ஃபோனு. இந்த செல்ஃபோன் பாதி குடும்பங்களை பிரிச்சிருது பார்த்திங்கன்னா. கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கிட்ட டெய்லி இந்த பொண்ணோட அம்மா 2 மணி நேரம் செல்ஃபோனில் பேசினால் எப்படி இருக்கும் சொல்லுங்கள்? பேசுனா பேக் டிரைவிங், நீங்கள் கார் ஓட்டிகிட்டு இருக்கும்போது இப்படி போகாது, அப்படி போகாது, இப்படி பண்ணாது, அப்படி பண்ணாதுன்னா கண்டிப்பாக எங்கேயோ போய் முட்டிக்கிட்டு தான் நிற்கிற மாதிரி இருக்கும். அதுபோல் இந்த பொண்ணுக்கு சொல்லிக் கொடுத்து பல பெற்றோர்கள், முக்கியமாக பெண்ணை பெற்றவங்க கோச்சிக்கிட்டாலும் பரவாயில்ல, இருக்க உண்மையை தான் மேக்ஸிமம் இந்த ஃபோனில் பேசி கெடுத்து விட்றாங்க. இது ப்ராக்டிக்கலாக நடக்குது. முன்னாடி பெரிய பிரச்சனை ஜாதகத்தில் இருக்கும், ஆனால் அனுசரித்து ஒரு கூட்டு குடும்பமாக வாழ்ந்தாங்க. ஒரு விஷயம் செய்யணுன்னா கூட அப்பாவுக்கு பயப்படுவாங்க, அப்பா முன்னாடி பையன் உட்காராமல் இருந்த காலம்லாம் இருக்குது. அக்கா அப்படி இருக்குன்னு நான் சொல்லலை, அன்பாக பிரியமாக ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பழகினா தான் எல்லா விஷயங்களையும் டிஸ்கஸ் பண்ண முடியும். தாத்தாட்ட போய் சொல்லணும், தாத்தா ஒரு அட்வைஸ் பண்ணுவார். அப்புறம் கூட்டு குடும்பமாக இருந்தாங்க, அண்ணன் தம்பி ஒன்றா இருந்தாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒற்றுமையாக இருந்தாங்க, அடுத்தவங்களை உதவி கூப்பிட வேண்டிய வேலையே இருக்காது, ஆளுக்கு ஒரு வேலையாக செஞ்சாங்க. அருமையாக போய்ட்டு இருந்த காலகட்டம் அது. இன்றைக்கி உள்ள காலகட்டத்தில் அப்படிலாம் இருங்கன்னு சொல்லக்கூட முடியல. எடுத்த உடனே இந்த பொண்ணு கேட்குது, பையனோட அம்மா இருப்பாங்களா, இருந்தால் எனக்கு வேணாம், பையனுக்கு வந்து 2 லட்சம் சம்பளம் இருக்கா, கார் வச்சுருக்காப்புலையா, எப்போல்லாம் வெளில போவாங்க. அப்புறம் அந்த பொண்ணு பையனும் ஃபோனில் பேச ஆரம்பிக்கிறாங்க. பேச ஆரம்பிச்சுட்டு உங்கள் அம்மா வீட்டுக்கு எங்கள் அம்மா வீட்டுக்கு எத்தனை நாள் வருவீங்கன்னு கேட்குற பெண்கள்லாம் இருக்காங்க. எனக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுப்பீங்க, என்ன ஏது அப்படின்னு பேசி பாதி கல்யாணம் வேறு நின்று வேறு போயிடுது ஃபோனால். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் கிரகங்கள். இந்த கிரகங்களை ஜெயிக்கணும் அப்படின்னா மனசில் நிறைய மாற்றங்களும், மனசில் சகிப்புத்தன்மையும், நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட்டு. நீங்கள் ஒரு காலை ஒருத்தரை மிதிச்சுட்டு சாரி சார் தெரியாமல் மிதிச்சிட்டேன்னா கூட அவர் பரவாயில்ல சார் ஒன்றும் இல்லை அப்படிம்பார். இந்த விட்டு கொடுக்குற தன்மை இருக்கும் பார்த்திங்கன்னா. இந்த விட்டு கொடுக்குற தன்மைங்கிறது இப்போ சுத்தமாக இல்லாமல் போயிடுச்சுங்க. வெறுமனே ஜாதகத்து மேலே மட்டும் பழிபடக்கூடாது. கிரகங்கள் உங்களை ஜெயிக்க தான் பார்க்கும். நீங்கள் கிரகங்களை ஜெயிக்க முடியுமானா முடியும். 2 விதத்தை தப்பிக்கலாம். ஒன்று தெய்வ வழிபாடு, 2வது வந்து தெய்வ வழிபாடு மனம் சாந்தி அடையிறதுக்கா, 2வது சைக்கலாஜிக்கலி ரொம்ப நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட்டு நிறையா வேணும். 2ம் வேணும். ஆக்சுவலாக இந்த அதிகமாக செல்ஃபோன் வந்து எந்த அளவுக்கு பயன்படுதோ அதை விட அதிகமாக கெடுக்குதுங்க. அதே போல் வந்து இந்த சீரியல் நிறைய பார்க்குறாங்க.
அது நடைமுறை வாழ்க்கைக்கு வந்து சரியாக வர்றதில்ல. சீரியல் அதிகமாக பார்த்தா அதில் வர நிகழ்ச்சிகளை நம்ம வாழ்க்கையோட ஒப்பிட்டு பார்த்துக்கிறாங்க. அது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் மனசில் எல்லாருக்குமே. ஒரு விபத்து பார்த்தா எப்படி பாதிப்பு ஏற்படும் மனசில், அதுபோல் பாதிப்பை ஏற்படுத்தி அதை நம்ம வாழ்க்கையோட நிறைய பேர் ஒத்து பார்த்துக்கிட்டு இப்படி இருக்குமோன்னு சந்தேகப்பட்டு நிறையா குடும்பங்களில் பிரச்சனை இருக்கிறது நடைமுறையில் நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறத சொல்கிறேன். மீடியாக்காகலாம் சொல்ல நடைமுறையில் பார்க்குறேன். இவங்க சீரியல் அதிகமாக பார்க்குறாங்க, அதனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி கற்பனை பண்ணுறாங்க அப்படின்ட்டு. அதனால் வந்து இந்த விவாகரத்துக்கு வந்து நான் சொல்லக்கூடிய இந்த காம்பினேஷன் ஒரு 15 காம்பினேஷன் தான் நான் சொன்னேன். குரு செவ்வாய் சேர்க்கை இருக்கிறது, குரு செவ்வாய் 7ல் சேர்ந்து இருக்குது, குரு சந்திரன் 7ல் சேர்ந்து இருக்குது, 7ஆம் இடத்துல குரு இருக்குது, லக்னத்தில் குரு வந்து அதீதமான புத்திசாலித்தனம் இருக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா குடும்பத்துக்குள்ளே நிம்மதி இருக்காது. 2ஆம் இடத்துல தனித்த சுக்கிரன் இருக்குது, சூரியன் செவ்வாய் 12ஆம் இடத்துல இருக்குது, 7ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய் இருக்குது, 7ஆம் இடத்துல செவ்வாய் சுக்கிரன் இருக்கிறது, செவ்வாய் சனி ஒரு ஜாதகத்தில் சேர்ந்து இருக்கிறது, 12ஆம் இடத்துல சனி தனித்து இருக்கிறது, 12ஆம் இடத்துல சனி செவ்வாய் இருக்கிறது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா அது என்ன நட்சத்திரத்துலனாலும் சரிங்க, சண்டை சச்சரவு நிறைந்த வாழ்க்கையாக தான் அமையும். இது பொருத்தம் பார்த்தா சரியாக போய்டுங்கிறாங்க. நம்மெல்லாம் பொருத்தம் 20-25 ஆண்டு காலமாக பார்க்குறதே கிடையாது, நிறுத்திட்டோம் பொருத்தம் பார்க்குறது. பொருத்தம் வந்து எந்த நூல்கள்லையும் அதுக்கு முழு ஆதாரங்கள் கிடையாது. அதனால் வந்து அது சரிப்பட்டு வர்றதில்லைங்க. சஷ்டாஷ்டகம் கூட இனிமையாக வாழக்கூடியவங்க இருக்காங்க பார்த்திங்கன்னா. அதனால் சஷ்டாஷ்டகம்னா ராசி 8ல் வர்றது. ஏன்னா அதில் நிறைய முரண்பாடு இருக்குது. பொருத்தங்கிறது நட்சத்திரத்தை வச்சு பார்க்குறது தான் பொருத்தம். ஜாதக கட்டத்தை பொருத்தி பார்த்துட்டிங்கன்னா சரியாக போய்டுங்கிறாங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஒரு ஜாதகத்தில் குற்றம் இருந்தால் ஒத்தது இருக்கும்னு தோஷம் உள்ள ஜாதகத்தை தான் இருக்குதுங்க. புத்திர தோஷம் உள்ள ஜாதகத்தை தான் கல்யாணம் பண்ணுது. அப்போ எப்படி தப்பிக்கலாம்? இதுக்கு தான் தெய்வ வழிபாடுகள் அப்படின்னு சொல்கிறோம். பொருத்தத்தை யாரும் விடமாட்டேங்கிறாங்க. இந்த மேட்ரிமோனியல் சென்டர் வந்ததுனால இந்த பொருத்தம் வந்து மிக அதிகமாக பரவுனது. முன்னாடியெல்லாம் அப்படி கிடையாது. எங்கள் வீட்டில் இப்படி ஒரு பொண்ணு இருக்குங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்படியே அறிமுகத்தில் தான் கல்யாணம் நடக்கும். பெருசாக அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க, பொருத்தமெல்லாம் பார்க்க மாட்டாங்க. நீங்கள் நல்லா கேட்டு பாருங்கள், ஏதாவது பெரியவங்க இருந்தாங்கன்னா பொருத்தமா நாங்களாம் பார்க்கவே இல்லையேவா, அவங்களாம் நல்லா தான் அருமையாக வாழ்ந்துருப்பாங்க பார்த்திங்கன்னா. சார் எப்படி முடிவெடுக்கிறது அப்படின்னு எல்லாருமே ஒரு கேள்வி கேட்பாங்க. எப்போவுமே பாருங்கள், எல்லா விஷயத்துலையும் உங்கள் அறிவை பயன்படுத்துங்க, தப்பே கிடையாது. முடிவு வந்து மனசு எடுக்கணுங்க. ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கும், படிப்பு இருக்கும், பேக்ரவுண்ட் இருக்கும், வீடு இருக்கும், கார் இருக்கும், வேலை இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் மனசு உறுத்தும், ஏதோ இடிக்குது இந்த இடத்துல அப்படின்ட்டு ஒரு சகுனம் மாதிரி. அதுதான் சகுனம்னு சொல்லுவாங்க. மனசே தான் ஒரு சகுனம் சொல்லும், எங்கே இடிக்கும், அந்த இடத்த விட்டுறலாம் பேசாமல். ஆனால் அறிவு சொல்லும் எல்லாம் இருக்குது, பேக்ரவுண்ட் பலமாக இல்லை, பெரிய சொத்துக்கள் இல்லை, ஆனால் இந்த பொண்ணை எனக்கு பிடிச்சிருக்கு, கல்யாணம் பண்ணுங்க, அந்த வாழ்க்கை நல்லாவே இருக்குங்க. அது காராக இருந்தாலும் சரி, வீடாக இருந்தாலும் சரி, இது திருமணமாக இருந்தாலும் சரி, அறிவுக்கு ஃபுல்லாக வேலை கொடுங்க. இந்த ஏரியா ஓகேவா, வீட்டுக்குள்ளே தண்ணி வராதா, இந்த சொத்தின் மதிப்பு கரெக்டாக இருக்கா, எல்லாம் அதே மாதிரி தான் திருமணம்னு சொல்கிறேன். எல்லாம் அறிவுபூர்வமாக ஆராய்ச்சி பண்ணிக்கோங்க, தப்பே இல்லை. அதுக்கப்புறமா மனசு வந்து சரின்னு சொல்லிடுச்சுன்னா ஓகே பண்ணிவிடுங்க, அது கரெக்டாக இருக்கும் அந்த முடிவு, அதில் நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. சரி, இதுக்கெல்லாம் வழிபாட்டு முறைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய வழிபாட்டு முறைகள் இருக்குங்க. நட்சத்திர பிரயோகம் இப்போ முன்னாடியே பார்த்தோம், ஜாதகத்தை திருமணத்துக்கு முன்னாடியே பார்த்துட்டு நிறைய பேர் இன்றைக்கி இப்போ போய் ஜாதகத்தை பார்த்தோன்னே ஐப்பசி மாதம் கல்யாணம் ஆகிடுங்க. ஐப்பசி மாதம் நடக்காது, லேட் மேரேஜ் ஆகுன்னு வைங்க. அடுத்தது உடனே ஐப்பசியில் போய் கேட்டிங்கன்னா தையில் நடந்துடுங்க, தையில் போய் கேட்டிங்கன்னா மாசியில் நடந்துடும், மாசியில் போய் கேட்டால் ஆவணியில் நடந்துடும், ஆவணியில் போய் கேட்டால் திருப்பி ஐப்பசி, இப்படி போயிட்டே இருப்பாங்க. ஒருத்தர்கிட்ட போய் 3 வருஷம் கழித்து கல்யாணம் ஆகும்னு சொன்னால் அவரால் அதை ஏற்றுக்கவே முடியாது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா. ஸோ இந்த மாதிரி குறைபாடுகள்லாம் நிறைய இருக்குது. இப்போ இந்த தெய்வ வழிபாடுகள் அப்படிங்கிற நான் சொல்கிறது வந்து நட்சத்திர பிரயோக பரிகாரங்கள்னு. ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் குறிப்பிட்ட கிரகத்தை வழிபட்டால் அந்த கிரகத்தோட பலத்தை குறைக்கலாம், பலத்தை கூட்டலாம். ஸோ அது பேர் நட்சத்திர பிரயோக பரிகாரங்கள்னு பேர். அதுக்கப்புறம் குறிப்பிட்ட தெய்வங்களை குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட நேரத்தில் தொடர்ந்து வழிபட்டால் அதுவும் வந்து உங்களுக்கு மிக அற்புதமான விஷயங்களை செய்யும். அப்புறம் பிரயோக பரிகாரங்கள்னு சொல்லி குறிப்பிட்ட மந்திரத்தை, எல்லாருக்குள்ள குறிப்பிட்ட மந்திரத்தை தொடர்ந்து ஜெபம் பண்ணுறது, குறிப்பிட்ட எந்திரங்களை பயன்படுத்தி பிரயோக முறை பூஜைகள் செய்கிறது, அதுவும் ஒரு நல்ல பலனை கண்டிப்பாக கொடுக்கும். 10 நாள் போடுற சண்டையை 8 நாள் குறைச்சிடலாங்க. நீங்கள் 10 நாளும் தீர்த்து 0 பாயிண்ட்டு கொண்டு வந்து நிறுத்துறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். சில ரத்தினங்களை பயன்படுத்தும் போது உங்களுக்கு வந்து இது சண்டைகள் குறையும். முக்கியமாக அதில் உள்ள ரத்தினம் பெரிடாட் அப்படிங்கிறது.
அதை பயன்படுத்தும் போது சண்டைகள் குறையிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது பார்த்திங்கன்னா. அப்புறம் தெய்வ வழிபாடுகளில் துர்கா வழிபாடு, அப்புறம் முருகன் வள்ளி தெய்வானை வழிபாடு எந்த நாளில் எந்த நேரத்தில் செய்யணும். நான் சொல்கிறது திருமணஞ்சேரி போங்க, திருவிடந்தை பெருமாள் கோயில் போங்க, காலாஸ்திரி போங்க, திருநாகேஸ்வரம் போங்க, திருநள்ளாறு போங்க. இந்த கான்செப்டை என்றைக்குமே நம்ம சொல்கிறது இல்லைங்க. எது ஈஸியாக செய்ய முடியும் அதுதான் நம்ம சொல்கிறோம். கஷ்டப்பட்டு கூட்டத்தில் அடித்து பிடிச்சி இங்கே போங்க அங்கே போங்க செலவழித்து போங்க 1000 பேர் கண்ணதானம் பண்ணுங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறதில்ல. சின்ன சின்ன வழிபாடுகள் இதெல்லாம் பண்ணிட்டு வரும்போது உங்கள் மனமாற்றம் ஏற்படும். இந்த மனமாற்றம் ஏற்படும் போது ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டு வரும். பார்த்திங்கன்னா இது நான் சொல்லியிருக்கிறது ஒரு 5% தான் சொல்லியிருக்கேன். இன்னும் இந்த விஷயத்தில் 95% பேலன்ஸ் இருக்குது அந்த சப்ஜெக்டில். ஏன்னா மிகப்பெரிய தொல்லை இன்றைக்கி இந்த விவாகரத்து. ஒரு நிறுவனம் ஆரம்பித்து கூட ஜெயிச்சிடலாங்க. ஒரு கல்யாணம் பண்ணி ஜெயிக்கிறது மிக மிக கடினமாக இருக்குது. பெரியவர்கள் தலையிடாமல் இருக்கிறது, இப்போ சிறியவர்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ரொம்ப காம்ப்ரமைஸ்டாக போகிறது சரியான தீர்வாக இருக்க முடியும். வருங்காலத்தில் பார்த்திங்கன்னா நம்ம இந்த சப்ஜெக்ட் அன்னையின் அருளால் கண்டிப்பாக நிறைய பேசுவோம். நிறைய விஷயங்கள் இருக்குதுல்ல, நிறைய பேசுவோம், நிறைய ஆலோசனைகளையும் சொல்லுவோம். அனைவருக்கும் என்னுடைய இதயம் கிடந்த நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.